கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் 17/6/2024 திங்கட்கிழமை முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பொதுநல போக்கால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்துவார். மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பார். செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் வார இறுதியில் நல்ல முடிவுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். புதன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் அக்கறையாக படிப்பார்கள். வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் பெறுவார்கள். ஐடி ஊழியர்களுக்கு கணிசமான வருமானம் வந்து சேரும். குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். பயன்படுத்தி கொள்வது நல்லது. சுக்கிரன் 11 மற்றும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குழந்தை செல்வம் இல்லாத குடும்பத்தில் அந்த குழந்தை பாக்கியம் சிந்திக்கும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ராகு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நண்பர்கள் உதவியால் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பழைய கடன்களை அடைப்பீர்கள். கேது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் புதிய வாகனங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். வீட்டை பழுது பார்த்து வர்ணம் பூசுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.